காலைவிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா 1 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக யோசுவா நியமிக்கப்படுகிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக யோசுவா நியமிக்கப்படுகிறார். மோசே இருக்கும்போதே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லிவிட்டார், நீ யோசுவாவை திடப்படுத்து, யோசுவா இந்த ஜனங்களை கானானுக்கு அழைத்து கொண்டு போவார் என்று ஆண்டவர் திட்டமாய் மோசேயின் இடத்துல சொன்னார். மோசே யோசுவாவை அழைத்து அநேக வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்துகிறார். ஆனாலும் இப்பொழுது மோசே மரித்து போய் விட்டார். இனிமே அடுத்து எல்லாமே யோசுவாதான். இவ்வளவு நாளும் மோசே யோசுவாவோடு இருந்தபடினால அவருக்கு அது ஒரு நல்ல ஒரு பக்கபலமாய் இருந்தது. மோசே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அவரோடு உடன் ஊழியராய் இவர் இருந்தார். ஆனா இப்போ மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். பாருங்க, மோசே மரணம் அடையும் போது அவனுடைய கண்கள் இருளாகவில்லையா, அவனுடைய கண்களில பார்வை குறையவில்லை என்று வேதம் சொல்லு. நல்ல திடகாத்திரமாக தான் மோசே இருந்தார். எல்லா வழிகளிலும் அவர்களை நடத்தினார். ஒரு பெரிய ஆவிக்குரிய தங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஓடும்படியாய் ஆவிக்குரிய வாழ்வில ஆண்டவருக்குள்ளாய் நடத்துகிற ஒரு தேவ மனிதனை இழந்து போய்விட்டோமே என்கிற ஒரு கவலை யோசுவாவுக்கு இருந்திருக்கும். அடுத்து அவனுக்கு முன்பதாக திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவர்களை நான் எப்படி நடத்த போகிறேன் ஆண்டவரே, இவர்களை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று சொல்லி நான் ஒருவனாய் எப்படி இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் நடத்த போகிறேன் என்கிற ஒரு பெரிய கலக்கம் யோசுவாவுடைய இருதயத்திலே காணப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலைமையிலதான் கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். பிரியமானோடே, யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே நீ எழுந்து, மோசே மரித்து போய்விட்டார், உண்மைதான், எவ்வளவு நேரம் சோர்ந்து போயிருப்பார். இப்பொழுது நீ எழுந்து இந்த இடத்திலிருந்து எழுந்து யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட அந்த கானான் தேசத்துக்கு நீங்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் எப்படி போறேன்னு ரொம்ப கலங்கி போய் நின்ற யோசுவாவை பார்த்த ஆண்டவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறார். திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகியாதே, கலங்காதே. நான் போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யோசுவாவோடு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவை திட்டப்படுத்தினார். அடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கானானுக்கு நடத்தும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை மோசைக்கு அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களை திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய தலைவனாய், மோசைக்கு அடுத்ததாக ஒரு பெரிய தலைவனாய் யோசுவாவை நியமித்த அந்த காலவேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் சோர்வு உங்களை மேற்கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறா, பயப்படாத, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? எத்தனை வார்த்தை சொல்லி இருக்கிறேன். பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாய், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு முன்பதாக இருக்கிற காரியத்தை பார்த்து பயந்து போயிருக்கிறாயா? பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து இதை தாண்டும்படியாய் பண்ணுவேன், இதை கடக்கும்படியாய் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் இந்த காலைவேளையில வாக்கு கொடுக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது, இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். பிரியமானவர்களே, வனதேவ பிள்ளைகளே, இதுல நாம் பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். நீ அப்படி இருக்காத யோசுவா, உனக்காக ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு கானானுக்கு போகணும். அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் மோசைக்கு சொன்னது போல காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவரை திடப்படுத்துகிறார். திடப்படுத்தி சொல்லுகிறார், நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அதே போல உன்னோடு இருப்பேன் யோசுவாவே. நீ பயந்து போயிருக்கிறாயல்லவா அந்த காலை வேளையில? மோசே இவ்வளவு பெரிய தேவ மனிதர், எவ்வளவாய் ஜனங்களை நடத்தினா, நான் எப்படி நடத்த போகிறேன் என்று சோர்ந்து போயிருக்கிறாயல்லவா? மோசையோடு எப்படி இருந்து அந்த ஜனங்களை நடத்தினோ அதே போல உன்னோடு நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வார்த்தைக்கு வார்த்தை அவனை திடப்படுத்துகிறார்.
பாருங்க, அடுத்து சொல்றார் பாருங்க, திருப்பி 7வது வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அந்த கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும். நியாய பிரமாணங்களில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் நீ கவனமாய் செய்து என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கும் போது, நீ புத்திமானாய் நடக்கும்போது, போகிற இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடக்கும்போது, நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து நீ செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவோடு சொன்னார். வார்த்தைகளை நீ விட்டு, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்கிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக பாருங்க. அப்படின்னா எப்போ நீ அதை அறிக்கை செய்துட்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் யோசுவாவுக்கு. வேத வார்த்தைகள், வசனங்கள், சோர்வான நேரங்கள், தளர்ந்து போன நேரங்களில் அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்கிறோமா? அல்லது அந்த சோர்வை நினைத்து நினைத்து அப்படியே நாம் கலங்கி நிற்கிறவர்களா இருக்கிறோமா? யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாம் கரெக்ட் தான், மோசே மரித்து போனது உண்மைதான், பெரிய தேவ மனிதர், உன்னிடத்துல இல்லாதது ஒரு பெரிய குறைதான். ஆனா நீ இப்படியே இருக்கிறது நல்லதல்ல யோசுவாவே. நீ உன்னை திடப்படுத்தணும். நீ உன்னை திடப்படுத்தி அடுத்ததாக இந்த ஜனங்களை கானானுக்கு நீ அழைத்து கொண்டு போகணும். பலம் கொண்டு திடமனதாய் நான் உன்னோடு இருப்பேன் யோசுவாவே என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். திடப்படுத்தினது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே, ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியவே கூடாது. நீ தலைவனாக வேண்டுமே, ஆனால் இந்த வார்த்தைகள் உன்னோடு இருக்கணும், உன்னோடு பேசணும், உன்னோடு நீ நடக்கும்போது உனக்கு வழிகாட்டணும், நீ படுக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பா இருக்கணும், நீ படுத்து கொள்ளும் போது உன்னுடைய நித்திரை அது உனக்கு இன்பமயமாக்கி தரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ, அதை தியானிக்கணுமா, அதை செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். வழி வாய்க்கவில்லையா? நீங்க நினைத்த காரியம் நடக்கலையா? புத்தியாய் நடந்து கொள்ள முடியவில்லையே என்கிற ஏக்கம் உங்க வாழ்வில் இருக்கிறதா? இந்த காலை வெளியில ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது, வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது, வார்த்தையில சொல்லப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்விலே அபியாசப்படுத்துகிற போது, வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது, அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். பிரியமானவர்களே, புத்திமானாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை அந்த வார்த்தை நமக்கு தரும். ஆண்டுடைய வார்த்தைகளை குறித்ததான தியானம் ரொம்ப மிகவும் முக்கியம் நமக்கு. பாருங்க, அடுத்து 9வது வசனத்திலே சொல்லுகிறேன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? உனக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அல்லவா? பயப்படாத, பலங்கொண்டு திடமனதாய் திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி அவ வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, வாக்கு கொடுக்கிற தெய்வன் மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவர். யோசுவாவை நாம் இந்த நாளிலிருந்து வாசிக்க போகிறோம். யோசுவாவிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் யோசுவாவோடு இருந்து நடத்துகிற விதத்தை நாம் அழகாக பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை யோசுவா விட்டு விலக்கவே இல்லை. ஏன்னா யோசுவாவும் ஆண்டோடைய வார்த்தைகளை விட்டு பிரியாதவர், ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற ஒரு மகனாய் இருந்தபடியினால ஆண்டவரும் அவரை விட்டு விலகவில்லை. அவரை கொண்டு பெரிய அதிசயங்களை, அற்புதங்களையும் செய்தார். அன்பானவர்களே, சூரியனே தரித்து நிற்கும்படியான ஒரு பெரிய காரியத்தை அவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் செய்தார். தரித்து நில் என்று சொன்னபோது சூரியன் தரித்து நின்றது. அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு பாத்திரமாய் யோசுவா எடுத்து பயன்படுத்தப்பட்டா. காரணம் என்ன தெரியுமா? பலங்கொண்டு திடமனதாய் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சோர்வான நேரங்களில புலம்பி அங்கலாய்க்காதபடிக்கு திடமனதாயிரு, நியாயப்பிரமாணத்தின் படி நடக்க கவனமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அவரை திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி புதிய கிருபைகளை கொடுத்தார். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கிற நம்மையும் அவர் திடப்படுத்துகிறார். சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? இந்த காலை வேளையில சொல்லுங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு.
ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் 6:10, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. இந்த காலை வேளையில பலப்பட, சோர்ந்து போய் புலம்பி அங்கலாய்க்கிறவர்களாய் அல்ல, உலகத்தில் உள்ள மனிதர்களைப் போல அல்ல பிரியமானவர்களே, பலம் கொண்டு திடமனதாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:7 அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் திடனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தெய்வம் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 41 ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. எபிரேயர்லயும் சொல்லி இருக்கிறார்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் இந்த காலை வேளையில உன்னுடைய பயத்தின் ஆவிகளை எடுத்து போட்டு பலமும் திடனும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் நிச்சயமாய் தருவார். அவருக்கு அவருடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நம்மை முழுமையாய் வெறுமையாக்கி அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்யணும். பிரியமானவர்களை, யோசுவா அதை செய்தார். சங்கீதம் 27:1 வாசிக்கிறோம், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானா, யாருக்கு அஞ்சுவேன்? அன்பான தெய்வ பிள்ளைகளை, எதற்கும் அஞ்சு தேவையில்லை. நம்மை சுற்றி இருக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள், எதற்கும் பயப்பட தேவையில்லை. நெருக்கங்கள் வரும்போது நான் எதற்கு அஞ்சுவேன்? என் கர்த்தரனோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில பெருகணும். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.